தமிழும் சரஸ்வதியும் இன்றைய எபிசோட்ல தமிழ் அமைச்சுக்கிட்ட அடி வாங்கினதால அர்ஜுன் பரமுக்கு வீட்டில் ஒத்தடம் கொடுக்குறாங்க. அப்ப ஜெயந்தி அர்ஜுன் கிட்ட தமிழ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள வெளியிருந்தானே இப்படி அடி வாங்கியிருக்கீங்கன்றாங்க. அதுக்கு அர்ஜுன் நல்லவ மாதிரி விடுக்கா, அவர் தான் யோசிக்காம பண்ணிட்டாரு, என்ன இருந்தாலும் அவர் ராகினியோட அண்ணன், அவர் ஒய்ஃபு ஜெயிலில் இருக்கிறாங்க, அப்புறம் குடும்பத்தோட எல்லாரும் ஜெயிலில் போய் உட்காரணுமா, அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்றாரு. ராகினி அர்ஜுன் கிட்ட தமிழ் அண்ணன் இந்த அளவுக்கு உங்களை கடத்திட்டு போய் அடிச்சிருக்காருன்னா ஏன்னு எனக்கு தெரியலன்றாங்க. அதுக்கு பரமு அவன் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக தான் எங்களை கிட்னாப் பண்ணான்னு சமாளிக்கிறாரு. அதுக்கு ராகினி அவரை கேட்டா உண்மையை அவரை தான் அடிச்சேன்றாரு. அப்படி என்ன உண்மைதான் உங்களுக்கு தெரியும்னு கேட்க அதுக்கு பரமு எங்க மேல படிய போறதுக்காக கொலையை நீங்க தான் செஞ்சீங்கன்னு ஒத்துக்க சொல்லி அடிச்சான்றாரு. ராகினி அதான் ஏன் உங்களை ஒத்துக்க சொல்றாரு, அன்னைக்கு உங்க கண்ணாடி அங்க கடந்ததுன்னு போலீஸ் வந்து சொன்னாங்கன்னு டவுட் பண்றாங்க. அர்ஜுன் உடனே இப்ப என்ன மேக்னாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றியான்றாரு. அர்ஜுனோட அம்மா அவங்களுக்கு இந்த சொத்தை வாங்கணும், அதான் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஏமா சொத்தை வேணா நீ அவங்களுக்கே கொடுக்க சொல்லுமா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நாம வேணா இங்க இருந்து போயிடலாமான்னு குடும்பமே நடிக்கிறாங்க. அர்ஜுன் உடனே ராகினி கிட்ட நீ இப்படி என்ன சந்தேகப்படுறது என்னால தாங்கிக்க முடியலன்னு சீனா போடுறாரு. ராகினி உடனே அர்ஜுனை நம்பிட்டு நடந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் கேட்கறேன்றாங்க. அர்ஜுன் அம்மா உடனே அவங்கள கொலை பண்ணது சரஸ்வதி தான் சொல்ல அபி உடனே ஏங்க ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க, அண்ணி இப்படி எல்லாம் செய்யறவங்க இல்ல, வேற எவனோ விளங்காதவனு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா போயிடுவானுங்கன்றாங்க. பரம உடனே என்னம்மா சாபம்லாம் விடுற, யாரா இருந்தாலும் சாபம்லாம் விடக்கூடாது இல்ல, அதிலும் கொலை பண்ணது சரஸ்வதி ஆச்சுன்றாரு. அர்ஜுன் பரம கிட்ட நம்மளை அடிக்கலாம் அந்த வார்டன் கிட்ட சொல்லி சரஸ்வதிக்கு இன்னும் அதிகமா டார்ச்சர் கொடுக்க சொல்றாரு. ராகினி கோதைக்கு கால் பண்ணி நான் நினைச்ச தமிழை தூக்கி உள்ள வச்சிருப்பேன், அர்ஜுன் சொன்னதால தான் விட்டேன்னு சொல்லி கத்திட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் தமிழ்னு அமைச்சும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போலீஸ் தமிழ் கிட்ட நாளையோட சரஸ்வதியோட ரிமாண்ட் முடியுது, நாளைக்குள்ள சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னா அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும், சரஸ்வதிக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. அது கேட்ட தமிழ் உடனே அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்றாரு. கடைசியா தமிழ் போலீஸ் கிட்ட கலியவர்தன் அவங்க பையன் மேலே தான் டவுட்டா இருக்கு, எனக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சி அந்த ஆள் கேம் ஆடி இருக்கான், அவனுக்கு மேக்னாவோட சொத்தை அடையணும்னு ஆசை இருந்திருக்கு, அதனால கலியவர்தன் மேக்னாவை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கலாம், அவனை கூட்டு விசாரிச்சா உண்மை தெரியும்ன்றாரு. போலீஸும் தமிழ் கிட்ட சம்பவம் நடந்த அடுத்த நாளே பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க, அடுத்து பாடியை வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க, அன்னைக்கு அவங்க பெருசா ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல, கிளம்புறதுலே தான் குறியா இருந்தாங்கன்றாரு. மேலும் தமிழ் இன்னைக்கு எப்படியாவது கூட்டு விசாரிக்கணும் சார், இன்னைக்கு மட்டும் விட்டா ஒட்டு மொத்தமா இந்த ஊரை விட்டே போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.